மாநகராட்சியின் சார்பில் தியாகராய நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கக்கூடிய வகையில் 164.92 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை திறந்து வைக்க வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிபுரிந்துடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிபுரிந்துடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சிறப்புமிக்க இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்வார்கள். தெற்கு உஸ்மான் சாலையையும் சிஐடி நகர் பிரதான சாலையையும் இணைக்கக்கூடிய வகையில் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஜே அன்பழகன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதற்கான பெயர் பலகையினையும் கல்வெட்டையும் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிபுரிந்துடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய ஜே அன்பழகன் பாடல் பற்றிய குறும்படத்தை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அனைத்து வசதிகளுடன் கூடிய நகர்ப்புற கட்டமைப்புகளை சிறப்பாக மேம்படுத்தி வருகிறது. பெருகி வரும் போக்குவரத்தினை மக்கள் எளிதாக பயணம் செய்யும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் 13 இடங்களில் புதிய பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசினால் உயரிய தொழில்நுட்பத்துடன் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கட்டப்படும் முதல் இரும்பு மேம்பாலமானது தியாகராய நகர் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 165 கோடி செலவில் 1200 மீட்டர் நீளமும் 8.40 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாலம் 3800 மெட்ரிக் டன் இரும்பினால் வடிவமைக்கப்பட்டு 53 வலுவான தூண்களுடன் நவீன தொழில்நுட்பத்தின் சிறந்த அடையாளமாக திகழ்கிறது. தற்போதுள்ள தெற்கு உஸ்மான் சாலையில் ஏற்கனவே உள்ள கான்கிரீட் மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த புதிய பாலம் தினசரி சராசரியாக 40,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணித்து 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். இம்மேம்பாலத்தின் சிறப்பம்சமாக மேம்பாலத்தின் தடுப்பு சுவர்களில் தியாகராய நகர் மற்றும் சுற்றுப்புறங்களின் வாழ்வியல் காட்சிகள் அழகிய ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டு அப்பகுதி மக்களின் உழைப்பையும் மரபையும் கௌரவிக்கின்றன. ரொம்ப நன்றி ஐயா. ஜனலாம் வரப்போ நல்லா ஃப்ரீயா இருக்கும். இந்த நீண்ட நாள் பிரச்சனை இந்த பாலம் வந்து இப்போ தரதுனால எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தூரம் சுற்றிட்டு வரணும். இந்த பாலம் திறந்து வந்து எங்களுக்கு ஆட்டோக்காரர்களுக்கு நல்ல ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருக்கோம். இந்த பாலம் திறந்ததுக்கு முதல்வர்களுக்கு நன்றி. சென்னையின் வளர்ச்சி பயணத்தில் புதிய பெருமைமிகு அடையாளமாக கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்து சிறப்பிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாலப்பணிகளை சிறப்பாக மேற்கொண்ட பொறியாளர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறியாளர் ஆர் சங்கரவேலு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சங்கரவேலு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மேற்பார்வை பொறியாளர் சுதாகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. உதவி செயல் பொறியாளர் முருகவேல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். முருகவேல் அவர்களுக்கு பொன்னாடை ஊட்டப்பட்டு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. உதவி செயற்பொறியாளர் ஜானகி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
ஜானகி அவர்களுக்கு பொன்னாடையை வழங்கி நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இளநிலை பொறியாளர் வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வெங்கடேஷ் அவர்களுக்கு பொன்னாடை கூட்டி நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. இளநிலை பொறியாளர் அருள்மணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருள்மணி அவர்களுக்கு பொன்னாடை கூட்டி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எஸ்டிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துணை பொது மேலாளர் ரூபதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இப்போது நினைவு பரிசு பெற்ற பொறியாளர்கள் அனைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்ததாக ரிஸ்வான் சாலையையும் சிஐடி நகர் பிரதான சாலையையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள ஜெய் அன்பழகன் பாலத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லுங்கப்பா. அப்படியே அவ்வளோதான். என்னடா अब का गाड़ी वहीं से नहीं निकल जाए। स्टेशन का एक बड़का येलो कलर का ब्रिज है ना, उसे बना हाँ रुकना आराम से रे कोने आप काला जाबी तू அவங்க சொல்ற ஆசை ஒரு 5 போடுவாங்க அது போடுறாங்க அதெல்லாம் நிறைய